அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வாட்ஸ்அப் குழு உறுப்பினர்களுடன் ஒரு உதாரண ஜாதக கட்டம் வைத்து அதில் நடந்த பலனை, சாரம் எவ்வளவு தூரம் வேலை செய்துள்ளது என்பதை பற்றி குழு உறுப்பினர்களுடன் அந்த ஜாதகத்தை வாய்ஸ் சாட் மூலம் விவாதித்த அந்த கிளிப்பிங்ஸுடன் இந்த வீடியோவை தொடருவோம். இந்த ஜாதகத்துக்குள்ள போயிடலாங்களா? போலாங்களா? ஓகேங்க. இப்ப இந்த இவருக்கு அதாவது இப்ப ராகு தசையில சுக்கிர புத்தி நடக்குது. அதை பாத்தீங்களா? ஜாதகத்தை எல்லாம் ஓபன் பண்ணிக்கங்க. ஹலோ சார், ரிஷப லக்னமா? ஆமா, ரிஷப லக்னங்க. இவருக்கு ராகு தசையில சுக்கிர புத்தியில இருதய ரீதியான பிரச்சனை வந்து விட்டது. சரிங்களா? ஓகே சார். ஓகே, அது ஏன்னு யாராவது கண்டுபிடிங்க பாப்போம். நான் கடைசியில சொல்றேன். சொல்லுங்க. எடுத்தாச்சுங்க சார். எடுத்துட்டீங்களா? இப்ப இந்த ஜாதகருக்கு வந்து இருதய ரீதியான ஒரு பிரச்சனைங்க. ஆமாங்க சார். அது ஏன் வந்தது? இந்த சுக்கிர புத்தியில ஏன் வந்தது சார்? என்னங்க? ராகு நின்ன வீட்டுக்கு சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்து மாரகாதிபதி. ஓகேங்க. அது வந்து ராகுக்கு 6ல மறைஞ்சிருக்கு. ஓகேங்க. அதனால அந்த மாரகத்தோட உடல் பாதிப்புகளை கொடுத்திருக்கு. ஓகேங்க. இது கரெக்டா அப்படின்னா கரெக்ட் இல்லைங்க. வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? சார், லக்னத்துக்கு 4ல சுகஸ்தானத்துல ராகு தசை நடத்துறாருங்க சார். ஓகேங்க. அப்ப சுகஸ்தானம் அவருக்கு பாதிக்குதுங்க சார். அதோட சந்திரன், செவ்வாய், குரு. சந்திரன் பாத்தீங்கன்னா விரையாதிபதிங்க சார், 12ஆம் அதிபதியா வராரு. சரிங்க. செவ்வாய் பாத்தீங்கன்னா அவரே பாத்தீங்கன்னா நின்ன வீட்டுக்கு ஒரு பாதகாதிபதியா வந்துருவாருங்க சார். ஓகேங்க. குரு 8ஆம் அதிபதிங்க சார். ஓகேங்க. இவங்க எல்லாமே இதுல ராகு மட்டும்தாங்க சார் கேது சாரம் வாங்கியிருப்பாரு. மத்தவங்க எல்லாமே வாங்கினது சுக்கிரனுடைய சாரங்க சார். ஆமாங்க. சுக்கிரனே பாத்தீங்கன்னா ராகு நின்ன வீட்டுக்குமே ஒரு மாரகாதிபதியா தானே சார் வருவாரு. சுக்கிரன் ராகு நின்ன வீட்டுக்கு மாரகாதிபதி தான், கரெக்டுங்க. ஆனா வந்து ஏன் சுக்கிர புத்தியில கொடுத்தாரு? நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து அது கரெக்டா அப்படின்னா அதுவும் முழுமையான கரெக்ட் இல்லை. ஓகே, அடுத்து யாராவது சொல்லுங்க. என்னங்க? சூரியன் குரு பரிவர்த்தனைல இருக்குல்ல சார்? சூரியன் குரு பரிவர்த்தனைங்களா? சூரியன் குரு பரிவர்த்தனைல இருக்குல்ல சார்? ஓகே, ஓகேங்க. அதுக்கு மாரகாதிபதி அந்த ஸ்தானத்துக்கு 4ஆம் இடத்துக்கு 3 சுக்கிரன் மாரகாதிபதி தானே சார்? ஓகே, ஓகே. மாரகாதிபதி கரெக்ட். குரு ஒரு மாரகாதிபதி கரெக்ட். ஏன் இருதய ரீதியான பிரச்சனையை கொடுத்து அது ஒரு கண்டமாட்ட கொடுத்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம். அது இன்னும் யாருமே நீங்க தெளிவா சொல்லல. அடுத்து 5ஆம் இடம் சார். என்னங்க? அது இதயம் காலபுருஷனுக்கு 5ஆம் வீடுங்க சார், ராகு நின்ன வீடு. சரிங்க. அது வந்து இதயம், மார்பு அந்த பகுதியை குறிக்குங்க சார். ராகு எந்த இடத்துல நின்னாலும் அந்த இடத்துல ஒரு அறுவை சிகிச்சை அப்படின்ற மாதிரி. ஓகே, ஓகே. இது ஒரு கரெக்ட்டுங்க. ஆனா இன்னும் துல்லியமா போகல. சார் நீங்க சொல்லுங்க. இல்லைங்க, 4ஆம் வீடு பாவகம் பார்த்தீங்கன்னா இருதயத்தை குறிக்கூடிய பாவகம். அதனால ராகம் நிக்குது. இவங்க சொன்ன மாதிரி மார்கபதி தொடர்பு இருக்குது. அதைத்தான் சொல்ல வந்தாங்க. ஓகே, ஓகேங்க. அதாவது 4ஆம் இடமும் இருதயமா எடுக்கலாம். மெயினா இருதயத்துக்கு வந்து 5ஆம் இடம் தாங்க. காலபுருஷனுக்கு சூரியன் தான் இருதயத்தை குறிக்கக்கூடியவர். மெயினா 5ஆம் இடம் வரும். மனசு இது மாதிரி இருந்தது சந்திரன் கடக வீடா வருங்க. இது நிறைய அமைப்புல பாத்தீங்கன்னா 100% வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் தான் இருதயமா சரியா வருதுங்க. சரிங்களா?
அதுதான் சார் நடக்கும் சார். சூரியன் தான் இருதயம். அது காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு தானே சுக்கிரனோட சார். சாரம் வந்து வாங்கி காலபுருஷனுக்கு கேட்டப்ப அந்த 5ஆம் பாதிப்பை வீடு. கொடுத்துருக்கலாம் நினைச்சேன் சார். ஓகே ஓகே. இப்போ நான் இதுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். நீங்க அப்புறம் அதை செக் பண்ணி பாருங்க. ஓகே. இப்ப ராகு தசையில சுக்கிர புத்தியில இவருக்கு ஒரு கண்டம் கொடுத்துருக்குது, சரிங்களா? ஆமாங்க சார். ஆமா சார். ஓகேங்க. அதாவது இப்ப லக்னத்தை மறந்துருங்க, நேரா ராசிக்கு வாங்க. ஓகேங்க சார். ஓகேங்க. ராசியிலே உட்கார்ந்து இருக்குது. ராசிக்கு 5ஆம் இடம், லக்னத்துக்கு 8ஆம் இடங்களா? ஆமாங்க சார். ஓகே. அப்ப அந்த ராசியிலிருந்து எண்ணி வரும்போது 5ஆம் வீட்டுக்கு யார் யார் யோகர்கள்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்குங்க. ம். 5ஆம் வீட்டுக்கு எப்பயுமே சூரியன், சூரியன் சந்திரன், இல்ல, சூரியன் புதன் 9 10. இல்லைங்க சார். அதாவது ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கு. ஆமா, தனுசு வீட்டுக்கு அவர் வந்து 9 10, சூரியன் 9 10 பிளஸ் அந்த வீட்டுக்கு ஆமாங்க சார். மறையோர்களா யாரு வருவா? குரு வருவாரு. அது குரு அந்த வீட்டுக்கு அதிபதியா வருவாரு. அதுக்கு செவ்வாய் கூட சேர்ந்து இருக்கிறாரு. அந்த வீட்டுக்கு சந்திரன் அஷ்டமாதிபதியா வருவாரு. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அப்ப இந்த இடத்துல 8ஆம் இடத்துக்கு, அதாவது லக்னத்துக்கு 8ஆம் இடத்துக்கு யோகமும் இருக்குது. கூடவே அந்த சந்திரன் இருக்கிறது அந்த அதாவது அந்த வீட்டுக்கு அஷ்டமாதிபதியா வரும்போது செவ்வாய் 2 வேலை செய்வார். ஏன்னா அங்க சந்திரனோட சேரும்போது அங்க செவ்வாய் வந்து 5ம் வேலை செய்யணும், 12 வேலை செய்யணும். அது விரயம், சரிங்களா? ஓகே. இப்ப இதெல்லாம் ஓகே. அப்ப புத்தி நடத்துற சுக்கிரன் இருக்கிறாரு வரீங்களா? சுக்கிரன் இருக்கிறாரு இல்லைங்க, ஆமாங்க சார். அவர் என்ன சாரத்துல நிக்கிறாருன்னு பாருங்க. சுக்கிரன் இது சார், சூரியன் சாரன், சாரி செவ்வாய் செவ்வாய் சாரன் சார். சார். செவ்வாய் சாரங்களா? சரி. ஆமாங்க இப்ப சார். இந்த சுக்கிரன் வந்து ஒரு கண்டம் கொடுக்கணும். 8ஆம் இடத்துக்கு அவரு என்ன இருந்தாலும் ஒரு பாவி தானுங்க. தனுசு வீட்டுக்கு 6 11 கூடைய ஆமாங்க சார். ஆமா ஆமா சத்ரு ரோக ஆமா. ருணாதிபதி பிளஸ் 11 கூடைய மாரகாதிபதி, சரிங்களா? மாரகன். ஆமாங்க சார். ஓகேங்க. அங்க அப்ப சுக்கிரன் வந்து செவ்வாய் சாரம் வாங்கி அந்த செவ்வாய் யாரை கனெக்ட் பண்றாரு? குரு, சந்திரன் பிளஸ் ராகு சாரத்தி மூலியமா கேது வருவாங்க சார். இப்ப சுக்கிரன் வந்து செவ்வாய் சாரம் வாங்கி செவ்வாய் வந்து குருவை கனெக்ட் பண்ணிட்டாரு. அந்த சூரியனும் போய் அங்க போயிடுறாரு பரிவர்த்தனையில, கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். ஆமா. யோகமும் இருக்குது, அவயோகமும் இருக்குது. அப்ப தனுசு வீட்டை கைய வச்சீங்கன்னா யார் யாரு அவயோகர்களா வருவாங்க? சுக்கிரன், சந்திரன். நான் அந்த இடத்துல சந்திரனை சொல்ல விட்டுட்டேன். அந்த இடத்துல சந்திரன் உள்ள இருக்கிறார் இல்லையா? ஆமாங்க சார். அப்ப தனுசு வீட்டுக்கு சந்திரன் 8 குடையவர், சுக்கிரன் 6 குடையவர், செவ்வாய் அந்த இடத்துல விரையாதிபதியாவும் வேலை செய்வார், சரிங்களா? இவங்க எல்லாத்தையும் யாரு கனெக்ட் பண்றா? சுக்கிரன் செவ்வாய் சாரம் வாங்கி மெயினா அங்க சாரம் கொடுத்தவன் அங்க அந்த இடத்துல உட்காந்துட்டான். அப்ப ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு இது ஆப்போசிட்டு, பிளஸ் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துக்கு ஒரு கண்டம் கொடுக்கணும். அப்போ ஒரு விபத்து, சர்ஜரி, இல்லைன்னா ஹார்ட் பிரச்சனை, இல்லை ஏதாவது இடுப்பு எலும்பு சம்மந்தமாக பிரச்சனை வர்றது, ஒரு பைல்ஸ் பிரச்சனை வர்றது, மொத்தத்தில் ஒரு சர்ஜரி கொடுக்கணும். ஆனால் 8ஆம் இடத்துக்கு இது யோகமும் இருக்கிறனால ப்ளஸ் அதே 4ஆம் இட சுகஸ்தானத்துக்கு மறுபடியும் இது யோகமாகவும் வேலை செய்யும். அப்போ இது என்னதே அங்கே யோகம் இருந்தாலும் ஒரு சின்ன விபத்து கண்டங்களை கொடுத்துட்டு தப்பிக்க வைக்கிங்க. ஏன்னா இங்கே யோகம் இருக்கிறனால பெரிய பாதிப்புகள் இல்லை. சர்ஜரி கொடுத்து தப்பிக்க வச்சிருச்சு. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க சார். அப்ப அங்க சாரை எப்படி வேலை பார்த்துருக்குன்னு பாத்தீங்கல்ல? ஆமாங்க சார். ஏன்னா சாதாரணமா பார்க்கும்பொழுது சிம்ம வீட்டுக்கு சந்திரன், செவ்வாய், குருலாம் நான் யோகர்கள்ன்ற மாதிரி தான் சொல்லுவோம். யோகர்கள் தாங்க, யோக சங்கமும் இருக்குது. ஆனா அங்க ஆமா சாரம் சாரை வந்து செவ்வாய் சாரை வாங்கி அங்க அந்த இடத்தையவே கனெக்ட் பண்ணிருச்சு. குரு அங்க இருக்கிறாரு. கூட யார் இருக்கிறா? சந்திரன் இருக்காரு. அப்ப சாரநாதனோட யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த வேலையையும் அந்த சாரம் வாங்கிய கிரகம் செய்யும், சரிங்களா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? சார் ஏன் அது சுக்கிர புத்தி? ஏன்னா சுக்கிரன் தான் வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்றாருங்க. சுக்கிரன் தான் வந்து சாரை வாங்கி இவங்க எல்லாத்தையுமே கனெக்ட் பண்றாரு. அதாவது 8ஆம் இடத்துக்கு ஒரு அவயோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில சுக்கிரன் செவ்வாய் சாரை வாங்கி செவ்வாய் கூடவே குரு சேர்ந்து சந்திரன் சேர்ந்துருச்சு. ஓகே சார். அப்ப மித்த புக்திகள் நல்லா இருக்குமா சார்? செவ்வாய், சந்திரன்
அது அது அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான அமைப்புகள் அது அப்புறம் பார்க்கணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சுக்கிர புத்தியில என்ன நடந்ததுங்கிறத நம்ம இந்த ஒரு இதுக்கு மட்டும் வச்சுக்குவோம். ஓகேங்களா? அதாவது 5ஆம் வீடு சுக்கிரன் வந்து ஆப்போசிட்டான பிளானட்னால அப்படி அந்த புத்தியில நடந்திருக்கா சார்? அதாவது லக்னப்படி 8ஆம் இடத்துக்கு ஒரு விபத்து கொடுக்கணுங்க. 8ஆம் இடம் தான் விபத்து, ஓகே. கண்டம் எல்லாம். ம். அப்ப ராசிப்படியும் பாத்தீங்கன்னா அது 5ஆம் வீடா வருது. காலபுருஷனை கையை வச்சீங்கன்னா 5ஆம் வீடா வருது. அப்ப இருதயத்தை கை வச்சிருச்சு. 3 அமைப்புல எடுக்கணுங்க. ஓகே ஓகேங்க சார். எப்பவுமே குருவுல சுக்கிரன், சுக்கிரன்ல குரு. அது சிம்ம வீட்டுக்கு ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு பாதிப்பு கொடுக்கும். பிளஸ் ரிஷப வீட்டுக்கு ஒரு பாதிப்பு கொடுக்கும். பிளஸ் தனுசு வீட்டுக்கு ஒரு பாதிப்பு கொடுக்கும். இந்த பேட்டர்ன் விட்டுறாதீங்க. சரிங்களா? புரியுது. இதுல யோகம் இருக்கிறனால இவருக்கு அந்த உயிர் கண்டம்ங்கிறது இல்ல. சூரியன் புதன் 9, 10 பிளஸ் செவ்வாய் குரு சேர்ந்தது ரொம்ப சிறப்பு. ஆனாலும் செவ்வாய் அந்த 2 வேலையும் செய்யணும். அந்த வீட்டுக்கு 5 குடையவனாவும் வேலை செய்வாரு. இங்கிட்டு 12 குடையவனாவும் வேலை செய்வாரு. ஏன்னா சுக்கிரன் அங்க உள்ள கலந்துட்டாரு சாரம் மூலியமா. அவங்களுக்கு மறைஞ்சே இருந்தாலும் சாரம் கனெக்ட் பண்ணிருச்சு பாத்தீங்களா? ஓகேங்க சார் அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னீங்களே சார்? ஆமா ஆமாங்க. அதுவுமே 4ஆம் இடத்துக்கு ஆப்போசிட் தானுங்க. ஆமாங்க சார். ஆமா 4ஆம் இடம் தந்தையின் ஆயுள். ஆமாங்க சார். அதுக்கு அது கையை வச்சு பாருங்க. சுக்கிரன் வருதுங்க சார். ஏன்னா சுக்கிரன் நல்லவரும் நம்ம எடுப்போம். ஆனா அந்த 8ஆம் இடத்துக்கு சுக்கிரனே மாரகாதிபதி தானே. தந்தையனுடைய ஆயுளுக்கு அவர் ஒரு மாரகாதிபதி. அங்க சூரியன், புதன், குரு இவங்க எல்லாம் 6, 8, 12. அப்படி தொடர்பு. அப்ப இந்த தொடர்பு மறுபடியும் ரிப்பீட் ஆகுது இல்லைங்களா? ஆமாங்க. அவ்வளவுதான். இந்த 2 பலன் நம்மளுக்கு தெரியும். இத வந்து நம்ம சரி இது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு இப்ப நான் வந்து இந்த இதுல போட்டேங்க. ஓகே. இதுல வேற டவுட் இருக்குங்களா? எல்லாருமே சைலண்டா இருக்கிறீங்க. இல்ல டவுட் இல்ல. என்னாச்சுங்க? ஹலோ, நோ டவுட்ண்ணே, டவுட் இல்லை. ஓகே சார். முகுந்த் சார், பிஸியா இருப்பாரு போல. பிரேம் சார் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுங்க சார். இப்போ ஒரே ஒரு இது என்னன்னா, இப்போ நம்ம காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் பாதிப்பு ஓகே. ஆமாங்க. எல்லாமே இருக்கு. ஆமாங்க. இப்போ ராசிக்கு 5ஆம் இடம் பாதிப்பு எப்படி வரும்? ராசிக்கு 5 தானுங்க தனுசு. ஆமா. தனுசை கையை வச்சீங்கன்னா சுக்கிரன் 6, சந்திரன் 8, குரு அந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாயே அதுக்கு விரையாதிபதி வருவார் இல்லையா? ஆமா. அப்ப இவங்களை சுக்கிரன் சார மூலியமா எல்லாத்தையும் கனெக்ட் பண்றாருல்ல? ஆமா ஆமா ஆமா. அவ்வளவுதான். சரி, ரைட். ஓகே ஓகே. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல சாரம் எவ்வளவு தூரம் வேலை செய்து பாத்துக்குங்க. ஆமா ஆமா. ஒரே ஒரு சாரம். அதே நேரத்துல சுக்கிரனுக்கு செவ்வாயும் 8ல இருக்கிறதும் ஒரு நெகட்டிவ் இந்த இடத்துல. சுக்கிரனுக்கு 8ல செவ்வாய் இருக்கிறத விட லக்னத்துக்கு 8ஆம் இடத்துக்கும் ஒரு ஆப்போசிட்டான நேரமா இது இருக்கிறதுனால ஒரு விபத்து கண்ட சர்ஜரி அப்படிங்கிறதுல அது ராசிக்கு 5ஆம் இடமா வரனால 5ஆம் இடத்துக்கு வேலை செஞ்சிருக்குது. ஒருவேளை இருதய ரீதியா பிரச்சனையை கொடுக்கல அப்படின்னா இவருக்கு ஒண்ணு இடுப்பெலும்பு பிரச்சனை வர்றது, அப்படி இல்லைன்னா பைல்ஸ் பிரச்சனை, மர்ம உறுப்பு அதாவது பேக் சைடு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்காம போகாது இந்த புத்தி. அப்ப இதுதாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. அப்ப சாரம் வந்து கண்டிப்பா நம்ம எடுக்கணும். சரி, இப்போ செவ்வாய் புக்தி இல்ல, செவ்வாயோட நட்சத்திரம் இல்லாம சந்திரன் குருவோட இருந்தாலும் இந்த மாதிரி தானே சார் நடக்கும்? ஏன்னா அப்பயும் மத்த அந்த இடத்துல சந்திரன் சாரம் இருக்கு இல்லையா? சந்திரன் அங்க கனெக்ட் ஆயிட்டாரு. சூரியனை அங்க சூரியன் சாரம் இருக்குது. சூரியனும் கனெக்ட் பண்ணுவாரு. ஏன்னா பரிவர்த்தனையில போறாரு இல்லையா? அந்த இடத்துல எப்படி உட்கார்ந்தாலும் இவங்க எல்லாருமே கனெக்ட் ஆகுறாங்க. அந்த இடத்துல 3 சாரமே இந்த வேலையை செஞ்சிருக்கணும். எந்த சாரத்துல இருந்தாலும் தப்பாது.
சரிங்களா? ம். ஓகேங்க.